ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தை இணைக்கும் 3 முக்கிய ரயில் வழித்தடங்களில் ஒன்று செங்கோட்டை புனலூர் வழித்தடங்க. இந்த வழித்தடத்தில் விஸ்டாடோம் ரயில் பெட்டிகளை இணைக்க போகிறாங்க. இயற்கை எழில் அழகை ரசித்தபடியே இந்த விஸ்டாடோம் ரயில் பெட்டிகளில் நாம் போகலாம். விஸ்டாடோம் ரயில் பெட்டிகளில் என்னென்ன வசதிகள் இருக்குது, எப்படி டிக்கெட் புக் பண்ணணும், எவ்வளவு டிக்கெட் செலவாகும், வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் விஸ்டாடோம் ரயில் பெட்டிகள் 2017 ஏப்ரல் மாதத்தில் தாங்க இயக்குனாங்க. விசாகப்பட்டினம் டு அரக்கு ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் தான் இது இயக்குனாங்க. இந்த ரயில் பெட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அகண்ட விண்டோஸ்கள் இருக்கும், சீனரிக் ரூட்ஸ் இருக்கும், ரொட்டேட்டிங் சேரர் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பேண்ட்ரியில் மினி ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க. லக்கேஜ் நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணிக்கிற வசதி இருக்குது. எல்இடி டிவி இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கிளாஸ் ரூஃப் இருக்கும். நீங்கள் இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே இந்த விஸ்டாடோம் ரயில் பெட்டிகளில் பயணம் செய்யலாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 33 விஸ்டாடோம் ரயில் பெட்டிகள் பயன்பாட்டில் இருந்துகிட்ருக்குங்க. ஒரு ரயில் பெட்டியை தயாரிக்க 3.38 கோடி ரூபாய் செலவாகும். மொத்தம் இதில் 48 சீட்டு தாங்க இருக்கும். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே 1500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. சிம்லா, டார்ஜிலிங், மும்பை, பூனே, செகந்திராபாத், கோவா இந்த வழித்தடங்களில் இந்த விஸ்டாடோம் ரயில்களை இயக்கிட்டு வராங்க. ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணும்போது உள்ள ஐஆர்டிசியில் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விஸ்டாடோம் பெட்டிகளில் நீங்கள் பயணம் செய்யலாங்க. வட மாநிலங்களில் தான் இந்த விஸ்டாடோம் ரயில் பெட்டிகளை இணைச்சிட்டு இருந்தாங்க. முதன்முறையாக செங்கோட்டை புனலூர் மலைப்பகுதியில் இந்த விஸ்டாடோம் ரயில் பெட்டிகளை இணைக்க பரிந்துரை செஞ்சுருக்காங்க. செங்கோட்டை டு புனலூர் வழித்தடம் பார்த்தீங்கன்னா 1904 பயன்பாட்டில் இருக்குங்க. மொத்தம் 49.38 கிலோமீட்டர் தூரத்துக்கு மலையை குடைஞ்சி 7 குகைகளும் 23 பெரிய பாலங்களும் இதில் அமைச்சிருக்காங்க. 60 அடி உயரம் கொண்ட 13 கண் பாலம் மிக அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இதோட வளைவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பாதுகாப்பு கருதி இதனோட வேகம் பார்த்தீங்கன்னா 30லிருந்து 40 கிலோமீட்டர் மட்டும்தான் இதோட ஸ்பீடு இருக்கும். மொத்தமாக 14 பெட்டிகளுக்கு மேலே இதில் இருக்காதுங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா சோதனை முயற்சிக்காக இந்த விஸ்டாடோம் பெட்டிகளை இணைச்சு பயன்படுத்தி பார்த்தாங்க. இதோட ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்தது. வைட் விண்டோஸ், குறைந்த வேகத்தில் ட்ரெயின் போகிறதுனால இயற்கை அழகை ரசிச்சுட்டே பயணிகள் போக முடியும். தற்போது பார்த்தீங்கன்னா ரயில்வே வாரியத்துக்கு அதிகாரிகள் இது பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இதனால் சுற்றுலா வளர்ச்சி மேம்படுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.